எல்லாம் லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குற நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் பிடிச்சிங்க. அப்போ தான் வீடியோ உடனே கொண்டு வர மாதிரி. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆந்தேதிக்கான ஆல் போர்டு வந்து என்ன கொடுத்துருந்தோம், 9-0 நம்ம மெத்தடில் கொடுத்துருந்தோம். அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9, சி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்தது எங்கே கொடுத்துருந்தோம், இதுக்கு கொடுத்தா ஆனால் எங்கிட்டு அடிச்சு வச்சுருக்கேன் மக்களே. இங்கிட்ட கொடுத்தா எங்கிட்ட அடிச்சு வச்சுருக்கேன். என்ன கணக்குன்னு தெரில. நம்ம 7 டேஸ் பாஸ் ஆச்சு, 6 நாள் பாஸ் பண்ணியாச்சு. 7ஆவது நாள் அடிப்பான்னு பார்த்தா 2க்கும் பவர் 9க்கு 4ன்னு அடிச்சிருக்கேன், 0க்கு 5ன்னு அடிச்சிருக்கேன். பவர் நம்பர் ஆடிருக்கேன். இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஓகே வாங்க, இன்றைக்கி சிறப்பான காசிங்க தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கான சிங்கிள் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு எடுத்துருக்கேன். அதில் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்க மக்களே. இந்த மெத்தடில் ஏ போர்டு 12ஆந்தேதிக்கான ரிசல்ட் என்னென்னா பார்த்துங்க. ஏ போர்டில் 6 அல்லது 1 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 8 மக்களே. 6 அல்லது 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7. இதில் 2 கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சிறப்பான கசிங்க இது எடுத்து தான் வச்சுருக்கேன். கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. ஏ போர்டில் 6, 1, பி போர்டில் 6, 8, சி போர்டில் 2 அல்லது 7. இன்றைக்கி ஆல் போர்டு ட்ரிக்ஸ் இருக்க மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்துங்க. தயவுசெய்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்து ப்ளே பண்ணிங்க. நம்ம கசிங்கில் வர மாதிரி 2 டேஸை கொஞ்சம் இதாக தான் இருக்குது. வீக்லி சார்ட் நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம சொதப்பிடுற மாதிரி. 2 நாளாக வீக்லி சார்ட் எடுத்தால் சொதப்பிடுச்சு. இன்றைக்கி நம்ம டெய்லி சார்ட்டில் நம்ம ஆல் போர்டு கசிங் எடுத்து வச்சுக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா புரியும். ஓகே, ஆல் போர்டில் 7 அல்லது 6ங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி மகளே. அடுத்தது பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. எப்பவுமே 2 நம்பர்ஸ் தான் கொடுப்போம். 678 அப்படி இல்லைன்னா 780, 785. இந்த 2 நம்பர்ஸும் ஏன் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். 678 அண்ட் 780, 785 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வர மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து 3 டிஜிட் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால், டவுல்ஸ் வர மாதிரி இருந்தால் 668 அண்ட் 667ன்னு ப்ளே பண்ணுங்கள். அப்படின்னா 687, 682, 682 அண்ட் 680, 680 மக்களே. 668, 667, 687 அண்ட் 682, 680. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 685 ஒரு நம்பர், கடைசி நம்பர்ஸ் 6, 7, 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 685 மகளே. கணக்கால் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்த நாளுக்கு ஏபிபிசி பார்க்கலாம். ஏபிபிசி வந்து என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 68 அண்ட் 62. டவுல்ஸ் வரும் வந்து 66 அண்ட் 67, 78 அண்ட் 57, 97 மகளே. நம்பர்ஸ் நிறையா தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏபிபிசியில் 68, 62, 66, 67, 78, 57 அண்டு 97ன்னு 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிங்க. நிறைய நம்ம ஆல் போர்டு கசிங்கில் பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக வர நம்பர் சிங்கிள் நம்பர் வர மாதிரி இருக்கும். 2 நம்பர் வரும். 2 மெத்தடில் நம்ம பார்க்கலாம். டெய்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, வந்து நம்ம வந்து 751 ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு மெத்தட் வந்து நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஆல் போர்டு மெத்தட் வந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 751 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். 751 அதில் 4 டேஸ் ரிசல்ட்டில் வந்து நம்ம வந்து இருக்க நம்பர் வந்து 751 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 751 போட்டு இந்த பைங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். கடைசியாக இருக்க நம்பர்ஸ் 5 மக்களே. 5 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் மக்களே. 751 வச்சு எடுக்கல, 5ங்க நம்பர் ஆல் போர்டு நம்பர் கிடச்சி. அடுத்த நாள் 5 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் 650 வச்சு அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். 654 பை போட்டுக்கிங்க. இது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க. 7ங்க நம்பர் கடைசி நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 7ங்க நம்பர்ஸ் தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் மக்களே. 654 வச்சு எடுக்கல, நமக்கு 7ங்க நம்பர் கிடைச்சி. அண்டு 7ங்க நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங். ஓகே, அடுத்தது 876 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். 876 போட்டுக்கிங்க. பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிங்க. கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் 4 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 876
76 வச்சு எடுக்கல 4 கிடச்சி 4 நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது அந்த 451 வச்சு நாளைக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 451 போடுங்க, இந்த பயங்கர ஆப்ஷன் போடுங்க, கடைசியாக இருக்க நம்பர்ஸ் போடுங்க 8. மக்களே நம்ம 451 வச்சுருக்கு, நமக்கு ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் நம்பராக 8 நம்பர் கிடச்சிச்சு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணிங்க மக்களே. ஓகே, அடுத்த மெத்தடு பார்க்கலாம். ஆல் போர்டு நம்பர்ஸ் இன்னொரு நம்பர் என்ன எடுக்கலாம்னு பார்க்கலாம் மக்களே. இன்னொரு நம்பர்ஸ் வச்சு மக்களே அடுத்தது வந்து நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். 5 days ரிசல்ட்டில் முதல் இருக்கிற 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 338 வச்சு தான் நம்ம அதுக்கடுத்து நமக்கான ஆல் போர்டு நம்பர் எடுக்க போகிறோம் மக்களே. 338 போடுவீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போடுவீங்க, மறுபடியும் ரொட்டேட் அந்த நம்பரை வந்து திருப்பி போடுங்க. 833 திருப்பி போடுங்க. இதில் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அதுக்கு பவர் நம்பர் வச்சுக்கலாம். 6 1 அல்லது 6ங்கிறது தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே 1 6 நம்பர் கிடச்சிது. 1ங்க நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 395 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து என்னன்னு பார்க்கலாம். 395 போடுவீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போடுவீங்க, இதை வந்து திருப்பி போடுவீங்க. 5 9 3 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 9 அதுக்கு பவர் 4 மக்களே. 9 4 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே 4ங்க நம்பர் பாருங்கள், ஒரு சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது 884 வச்சு அதுக்கடுத்து நமக்கான ஆல் போர்டு என்னென்னு பார்க்கலாம். 884 போடுவீங்க, ரொட்டேட் ஆப்ஷன் போடுவீங்க, 488 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள், கடைசியாக இருக்க நம்பர்ஸ் வந்து 8 அதுக்கு பவர் நம்பர் 3 மக்களே. 8 அல்லது 3 மக்களே. 884 வச்சு எடுக்கல, நமக்கு 8 3 கிடச்சி. 8ங்க நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது 336 வச்சு அதுக்கடுத்து நமக்கான ஆல் போர்டு நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 336 பை ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, 633 அதை திருப்பி போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் 4 அதுக்கு பவர் 9 தான் அதுக்கடுத்து நமக்கான ஆல் போர்டு நம்பர். 330 வச்சு எடுக்கல, 4 9 கிடச்சிச்சு. 4ங்க நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாளுக்கான 9903 அந்த நம்பர் வச்சு நாளைக்கு 12/8/2024க்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 990 இன்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிங்க, இது 099 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள், 5ங்க நம்பர்ஸ் கிடைக்கிறது. 5 அதுக்கு பவர் 0 அதில் 5ன்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தடில் பார்க்கல 5 0ன்னு கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பர்ஸில் பார்க்கல 8ங்க நம்பர்ஸ் கிடைக்கிது மக்களே. சிங்கிள் நம்பராக ஆல் போர்டில் டைப் பண்ணும்போது 8ங்க நம்பர் கிடைக்கிது. அது எந்த நம்பர்ஸில் 5 அல்லது 0ங்க நம்பர் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஆல் போர்டு டைப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணிங்க. இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிங்க மக்களே. ஓகே, நாளைக்கு மீண்டும் ஒரு சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. 2 மெத்தட்ஸில் வந்து நமக்கு ஒரு மெத்தடில் சிங்கிள் நம்பர் 8ங்க நம்பர் கிடச்சிச்சு. 8ங்க நம்பர்னு ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னொரு போர்டு 5 அல்லது 0ங்க நம்பர் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க மக்களே. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கண்ணை எடுத்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே மக்களே.